வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் காய்கறிகள் எதுவும் சேர்க்காம ஒரு டிஃபன் சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பொங்கல் கூடலாம் சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். நல்லா தண்ணி விட்டு 2 முறை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மிதமான தீயில. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பருப்பு வேகாமல் போயிடும். அதனால் குறைவான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. பருப்பு வேகிற நேரத்தில் ஒரு சொலை அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். இது லேசாக வறுபடட்டும். அதுக்கு பிறகு நம்ம காரத்துக்காக மிளகாய் சேர்க்கலாம். காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த 3 பொருளுமே லேசாக நிறம் மாறி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும். இந்த மாதிரி வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி நம்ம சாம்பாரில் சேர்க்கும்போது அந்த டிஃபன் சாம்பார் ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த வறுத்த மசாலா பொருட்களை தனியாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 20 போல் சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். எப்போவுமே டிஃபன் சாம்பார் பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம் முழுசாக சேர்க்குறது பிடிக்கல அப்படின்லனா 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அப்படி இல்லைன்னா ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கும் பிறகு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த தூளையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த வறுத்து பவுடர் பண்ணியிருக்கிற அந்த மசாலா தூளையும் சேர்க்க போகிறோம். இந்த பவுடர் தான் இந்த சாம்பாருக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். அதனால் இதை தவறாமல் நல்லா வறுத்துட்டு அதுக்கு பிறகு நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போது நல்லா அழகாக நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடைஞ்சிட்டு தேவையான அளவு நல்லா தண்ணீர் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம சிறு பருப்பு சேர்க்கறதுனால சாம்பார் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது தயாராகிடுச்சு. இந்த பருப்பு கலவையும் நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி மசாலா கூட சேர்த்துடலாம். இப்போது இந்த நம்ம பருப்பு கலவையும் இது கூட சேர்த்துட்டோம். அதே குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இந்த சாம்பார் கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு சில பருப்பு சாம்பார் நல்லா கெட்டியாக்கிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற புளியவும் நல்லா கரைச்சிட்டு இது கூடவே நல்லா சேர்த்துக்கலாம். இப்போது புளி கரைசலும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்துட்டு உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்து கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா சாம்பார் ரொம்பவே சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக தயாராகிடும். இப்போது சாம்பார் நல்லா கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனையும் சூப்பராக நல்லா போயாச்சு. நல்லா வாசனையாக நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூடவே கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேன். நீங்கள் தாளிக்கும் போது கூட நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக சேர்த்தாலும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு நல்லா கலந்துட்டு சூடான இட்லி, தோசை, பொங்கல் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஃபன் சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.